வணக்கம் நட்புகளே. ஒரு இயந்திரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் எல்லாரும். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு நபருக்கு ஒரு ஃபோன் கால் போகுது. என்ன ஃபோன் கால்னா, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லப்பா, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் போகுது. அந்த நபரும் அடித்து பிடிச்சி ஓடுறாரு. ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு மைல்டாக ஹார்ட் அட்டாக்கு. அது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இப்போ வச்சு சரி பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது வெளியே வந்துட்டு அந்த நபர் வந்து அந்த ஃபோன் பண்ண நபர்கிட்ட போய், நீங்கள் யாருங்க, நீங்கள் எதுக்காக வந்து ஃபோன் பண்ணீங்க, எப்படி எங்கள் அம்மா உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அந்த நபர், எப்பா நான் உங்கள் அம்மா குடியிருக்க இடத்துல ஏரியாவில் இருக்க எல்லாமே வயசானவங்க, ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோங்கன்னா, யார் யார் இந்த ஏரியாவில் வயசானவங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்து அந்த கணக்கு மூலிமா உள்ள வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் ஜாயின் பண்ணிட்டுருக்குறோம். ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வாட்ஸ்அப் எடுத்தவர், இது வந்துங்க டெய்லியும் காலையில் குட் மார்னிங், நைட்டு குட் நைட்டு அப்படிங்கிற மெசேஜ் வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணணும் ஒவ்வொருத்தரும். எதுக்காகனா, காலைல எந்திரிச்சோடனே குட் மார்னிங் போட்டாங்கன்னா அவங்க வந்து ஓகே ஸ்டேபிளாக நல்லா இருக்கிறாங்க. நைட்டு தூங்கும்போது குட் நைட் போட்டாங்கன்னா அவங்க இன்றைய நாள் முழுவதும் நல்லாவே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டு. அது மூலிமா தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படிங்கும்போது பார்த்தா இன்றைக்கி காலையில் உங்கள் அம்மாவோட வந்து குட் மார்னிங் மெசேஜ் அந்த குரூப்பில் வரல. என்னான்னு உடனே வந்து நாங்கள் வந்து வீட்டில் பார்த்தா வீட்டில் மயக்கம் போட்டு கிடந்தாங்க. என்னான்னு பார்த்தா மயக்கம் போட்டு கிடந்த உடனே சரி என்னான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தால் அப்போ டாக்டர் சொல்கிறாரு மைல்டாக ஹார்ட் அட்டாக்கு. சரிப்பா இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் அம்மாட்ட எப்போ ஃபோனில் கடைசியாக பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நேற்று மதியம் 2 நாளைக்கு முன்னாடி மதியம் 2 மணிக்கு பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களை பெற்று வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. 2வது அந்த பெற்று வளர்த்த அந்த தாய் தகப்பனுக்கு அந்த பெரியவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி காலையில் என்னம்மா சாப்பிட்டீங்களா, எப்படிங்க, மதியம் ஃபோன் பண்ணி என்னம்மா சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, நைட்டு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை ஃபோனில் நல்லா இருக்கீங்களா, எப்படிங்க, என்ன பண்ணீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு ஒரு 3 நிமிஷம் பேசுறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு அந்த பெரியவர் வந்து அவர்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே அவர் இந்த நபருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வந்து இந்த நவீனமான இயந்திர வாழ்க்கையில் தவற விட்டுட்டுருக்கோன்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்ச உடனே அவர் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. ஸோ நண்பர்களே, இது வந்து என்ன தெரியுதுன்னா, வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட நம்ம குழந்தைங்க இருக்கும்போது நம்மளை எப்படி பார்த்துட்டாங்க, அந்த மாதிரி என்ன அவங்க கேட்குறாங்க, ஒரு அன்பு, ஒரு ஒரு பாசம். அதாவது எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணி ஒரு வார்த்தை கேட்கறது தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க வயசானவங்க எல்லாருமே. என்கிட்ட பேசலை, எங்கள் பையன் பேசலை, பொண்ணு பேசலை, எங்கள் பேர பிள்ளைங்க பேசலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாச பிணைப்பு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் அரவணைச்சு நல்ல முறையில் நம்ம இருப்போம்னு இந்த கதையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் பேசுங்க, பெரியவங்ககிட்ட அன்பாக பேசுறதுக்கு ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம் நட்புகளே.